சரி ஏதோ அந்த பக்கம் குரலை கேக்குது, தேடிட்டு போலாம் தேடிட்டு போலாம். ஐயா, என் மனைவி நான் விலை கூறி கொண்டு வருகின்றேன். என் மனைவி விலை கேளுங்கள் ஐயா, விலை கேளுங்கள். யாரப்பா நீங்க? அவங்க ஒரு மாற்றமா இருக்கு, ஆளு புரியல. புள்ளாண்டா நீயும் இந்த மாதிரி இருக்க ஆள் யாரு ஒண்ணுமே புரியலையே. ஐயா நான் தானே ஐயா அயோத்தியா நகர ஆளக்கூடிய ஹரிச்சந்திர பூபதி. அடடே, அயோத்தியா மன்னரா நீங்க? என்ன உங்களுக்கு கஷ்ட காலம்? ஏன் இப்படி இந்த வீதியில வந்துட்டே இருக்கீங்க? ஐயா, என் மனைவியை நான் விலை கூறி கொண்டு வருகின்றேன். என்ன ஒரு மகாராணியை விலை கூறுறீங்களா? அப்படி என்ன உங்களுக்கு சங்கடம்? மகமுனிவருக்கு நான் பொன் தர வேண்டும், அதற்காக விலை கூறி கொண்டு வருகிறேன். சரி, இல்லை சொல்ல வேண்டித்தானே? ஐயா, அது என் வாயினால் எதிர்பார்க்க முடியாது, நான் கூறவும் முடியாது. சங்கடமா போச்சு. ஒரு மகமுனிவர் கொடுக்க வேண்டிய பொண்ணுக்காக நீ வந்து இது ஒரு மகாராணி விலை கூறும்போது சங்கடமா இருக்கு. என்ன கூட இல்ல ஒரு வாரம் சொல்லிட்டா அவன் போயிட்டே இருக்க போறான். சத்தியமே என்று வாழக்கூடியவன் இந்த அதை மட்டும் என்னிடம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. சரி, இப்ப விலை கூற போறீங்க, எனக்கு ஆள் தேவைப்படுது. எவ்வளவு பொண்ணு? அப்படி கேளுங்க, கூறுகிறேன். எவ்வளவு பொண்ணு தெரியுமா? எவ்வளவு? கூட யாரும் ஐயா, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். சொல்லுங்க. இவர் உங்களோடு அயோத்தி நாட்டு மன்னரா ஹரிச்சந்திரனா, அவங்க சம்சாரமா புல்லாண்டானா, அவங்க சம்சாரத்தை விலை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நமக்கு தேவை இல்லையா? அதனால எடுத்து சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு. கரியன் என்று சொல்லக்கூடிய ஒரு யானை, அந்த யானையை கொண்டு வந்து ஒரு வட்டப்பாறை மீது நிறுத்தி அந்த யானையின் மேல் ஒரு பலம் கொண்ட வாலிபனை அமர்த்தி அவருடைய கரத்தில் பொற்கவண்டை கொடுத்து அதில் மாணிக்க கற்களை வைத்து அவன் பலம் கொண்ட வரையிலும் சுயட்டி விண்ணிலே வீசினால் விண்ணுக்கு சென்று மண்ணிலே விழுந்து எவ்வளவு உயரம் எழும்பி விழுகிறதோ அவ்வளவு காசு வேற போட கம்பெனிக்கு. கேட்டியா எவ்வளவு பொன் பொருள்? கேட்டியா? வானத்தில் எழும்பி விழுந்து எவ்வளவு அவ்வளவு பொண்ணு போது எங்க யார் எப்ப முட்டு காசு முட்டை வித்த காசெல்லாம் சேர்த்து வெட்டி வித்துக்கிற முட்டை வித்த காசுலாம் இருக்குது, அதெல்லாம் கொடுத்துக்கா. சரிப்பா, நீங்க சொன்ன பணத்தை கொடுத்துட்றேன், நீங்க எழுதி கொடுத்துருங்க. ஆமா ஐயா, என் மனைவியை நான் எழுதி கொடுத்து விடுகிறேன். என் மனைவி கேட்டுக்கிறியா? அப்படி வா, ஒரு சண்டைக்கு போறோம், மாடு வாங்குறோம், ஒரு பசுமாடு வாங்குறோம். வாங்கும் போது கண்ணு குட்டி சேர்த்தானே கொடுப்பா. என்ன பசுமாடு கண்ணு பசுமாடு வேற கண்ணு வேற சேர்த்து ஒரு தனி கண்ணு கொடுக்க மாட்டோம். இது எப்படி ஆகும்? கொடுக்கறதா சேர்த்து அனுப்பு, நான் பணத்தை கொடுத்துறேன். இல்ல தேவை இல்ல தேவையில்லை. என் மனைவியை மட்டும்தான் நான் விலை கூறுகிறேன், என் பிள்ளையும் விலை கூற வேண்டுமா? அப்படி இல்லை,
வாங்க மாட்டீர்களா? முடியாது முடியாது. தேவை கிடையாது. சரி, என் பிள்ளையும் என் மனைவியோடு நான் அனுப்புகிறேன். ஆகட்டும். சீக்கிரம் சீக்கிரம் கொடுத்தால் மட்டும் போதும். சரி அப்பா முக்காரி பொன்பொருள் யாராண்ட கொடுக்கணும்? அதோ வருகிறாரே தரகர், இதா அவரிடம் ஒப்படைக்கிறேன். சுக்கிர பகவான், நான் யார் தெரியுதா? நான் தான் அக்னி பகவான். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நானும் நல்லா இருக்கேன். என்னால முடியலையா? ஒரு போய் கூட வாங்க முடியல ஐயா. வாங்காரம் எப்படியாவது போய் வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்தே முடியல. நீ சரியில்லாத ஆள். அவளை பாரு, உழைச்சி என்ன பண்ண போறேன் பாரு. இப்ப என்ன செய்யறேன், நானு பணத்தை கொடுத்துன்னு சொல்லிடுறேன், நீ வாங்கின்னு சொல்லிடு. அப்படியே கஷ்டம் முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சு. சந்திரா, நீங்க கேட்ட பணத்தை மொத்தம் கொடுத்துட்டேன். அப்படியா? சொல்லுமையா. நானும் பெற்றுக்கொண்டேன். ஐயா, மகமுனிவரிடம் தவறாமல் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் ஐயா, சேர்த்து விடுங்கள். கடைசி நன்றி அவரிடம் உரைக்கு. அப்படியா? சென்று வாருங்கள். கூட்ட அடிச்சுட்டாரு. ஐயா, என் மகனுக்கும் என் மனைவிக்கும் புத்தி மத்தியில நான் கூறி அனுப்புகிறேன். தந்தையே, ஐயோ! கண்ணே, சொன்னது எப்படி பிரிய போகிறேன் கண்ணே. உங்களை விட்டு நாங்கள் எப்படி தனிமையில் வாழப் போகிறோம்? உன்னை விட்டு எப்படி பிரிய போகிறேன்? சாமி, இன்னும் வருதரும் மன்னா உன்னுகத்தை. உன்னை நான் விட்டு விடுகிறேன். உன் கையை பிடிப்பதுதான் கடைசியாக இருக்குமோ? உன் கரத்தை பிடிப்பதுதான் கடைசியாக இருக்குமோ? தன்னுடைய கணவனுக்காக உன் வாக்கு நிலைக்க வேண்டும். யோகினாக வாழ வேண்டும், சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும். அத்தான் என்னை விட்டு கொடுக்கிறீர்கள் என்று என் வாக்கு நிலைக்க யோகியான என் வாக்கு நிலைக்க யோகியனாகவோ பாக்கியம் நீ காத்தி அத்தா, இது இரு கரத்தால் தொட்டு தாலி கட்டிய உன்னை, உன்னுடைய கரத்தை எப்படி வழங்க போறது தெரியுமா அத்தா? அத்தா, நத்திய கரத்தை பற்றிய கைகோலி. நத்திய கரத்தை பற்றிய கைகோலி. நத்திய கரத்தை பற்றிய கைகோலி. தவித்து போரே, போய் வாரே, நடைத்தாரே. மன்னவா, 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 கண்ணே சந்திரமதி, தன்னுடைய மகனை உன்னிடம் ஒப்படைக்கின்றேன் என்றால் ஒரு தாயானவள் தன்னுடைய ரத்தத்தையே பாலாக்கி கொடுக்கின்றார். தாயை பிரிந்து மகன் தந்தையோடு இருந்தால் அப்பா அம்மா எங்க என்று கேட்டல என்னமா சொல்லுவேன். அதனால்தான் என் மகனை ஒரே ஒரு மகன் நமது நாட்டுக்கு உனக்கும் எனக்கு ஒரே ஒரு வாரிசு. என் மகனை கண்ணின் மணி
முடியாதா? நான் பெற்ற மகனை நான் காண முடியாதா? கடவுளே, கண்ணு கட்டிய தூரம் போய்விட்டார்களே. மனமு போல கண்ணு கட்டியதும் போய்விட்டு என் கண்களுக்கே தெரியவில்லை. அழைத்து சென்று விட்டானே. ஹரிச்சந்திரு, ஐயா, எதற்காக ஐயா வந்தீர்கள்? ஹரிச்சந்திரு, என்ன ஐயா? பாவமாக இருக்கிறது. இருந்தாலும் மகமனவருக்கு நான் கொடுத்த பொண்ணு கொண்டு போய் சேர்த்து விட்டீர்களா? சேர்த்து விட்டு வேறு என்ன ஐயா? மகமுனிவருக்கு கொடுக்க வேண்டிய பொண்ணு கொடுத்து விட்டேன். ஆமாம். ஆனால் என்றால் அதற்கு அர்த்தம்? நான் உங்களோடு எவ்வளவு நாளாக கல்லென்று பாராமல் முன்னென்று பாராமல் கூட நடந்து வந்தேனே. 48 நாட்களாகவே என்னோடு நீங்கள் நடந்து வந்தேனே. இந்த பாவிக்கு தரகு கூலி கொடுக்க கூடாதா? தரகு கூலியா? ஆமா. தரகு கூலியா? ஆமா ஹரிச்சந்திரு. கடவுளே, எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே. நாட்டு இழந்தேன், நகர் இழந்தேன், மனைவி மகனை அந்தனருக்கு அடிமைப்படுத்தி விட்டேன். தரகு கூலிக்காக வந்தேன். ஆமா, தரகு கூலி என்றால் எவ்வளவு சுவாமி? 16,000 பொற்காசுகள் கொடுத்தால் போதும். அப்படி என்றால் இல்லை என்று ஒரே ஒரு போய் சொல்லிவிடு. 16,000 பொற்காசுகள் கொடு. உன்னோடு 48 நாட்கள் உன்னோடு பின்புறமாகவே சுத்தி 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 வந்தேனே தரகு கூலிக்காக. எனக்கும் மனைவி பிள்ளைகள் இருக்கின்றார்கள். உண்மைத்தான் சுவாமி. ஒரு கணவன் சென்றானால் தன்னுடைய மனைவி என்ன செய்வார்கள்? என்னுடைய கணவன் சென்றிருக்கின்றார், 10 நாட்களோ 20 நாட்களோ பொறுத்து வந்தார். கணவர் கொண்டு வந்து பணத்தை கொடுப்பார், குடும்பத்தை நடத்தல். அவர்கள் எல்லா மனைவிமார்களும் அதை நினைப்பார்கள், அவளோடு இருப்பார்கள். இருப்பினும் நீ 48 நாட்களாகவே என்னோடு இருந்தீரல்லவா? உனக்கு தரகு கூலி 16,000 பொற்காசுகள். ஆமாம் ஹரிச்சந்திரா. சரி, ஏன் வேணுப்படுற? இல்லைன்னா ஒரே ஒரு வார்த்தை சுவாமி, சுவாமி, அதை மட்டும் என்னிடம் எதிர்பார்க்காது. சரி சுவாமி, எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன். நாடு நகர் உப்பு சட்டி வரவோடு அத்தனை விட்டு இருந்தது. என் மனைவியை விட்டு விட்டேன். எனக்கு பிறந்த பிள்ளையை விட்டு விட்டேன். இருப்பது இந்த பாவிதான். ஐயா, என்னை யாருக்காகிலும் விட்டு கிரயம் செய்து
அந்த 16,000 பொற்கதிரை பெற்றுக்கொள்ள சந்திரா, உன்னை யாருக்காவது அடிமைப்படுத்தி விற்று எனக்கு சேரவனை தரவுக்குள்ளே நான் பெற்றுக் கொள்ள வேண்டுமா? சரி, நீ சொன்னபடியே செய்கிறேன். யாராவது உன்னை கேட்கிறேன், பாக்குறேன், வா. ஆகட்டும் ஐயா. பின்னாடி வாழை புடிச்சுட்டே வரேன். அப்பா போனானே, மரியாதை பேசுற. அப்பா போனாரு, வாங்கிட்டு வரேன்னு. என்னத்த வாங்கிட்டு வரேனாரு? வேலைக்காரிமா. டேய் அபி, அவர் போனாரு. அவர் எந்த பக்கம் போனாரு, எந்த பக்கம் தேடிட்டு இருக்காரு தெரியவே இல்லையே. பட்டுங்கிறானோ. ஏண்டா அப்படி தப்பா பேசுறா? திதிக்கு போன இடத்துல அரிசி பருப்பு வாங்கிட்டு ஒரு ஓய்வு எடுத்துட்டு இருப்பாரு எங்கேயாவது. அதத்தான் சொன்னேன். அதத்தான் சொன்னியா? கச்சுட்டா போதும். ஆமா, அப்படியே அப்படி பத்துக்கிறாமா. அவருக்கு அதே பழப்பு இல்லையா? பச்சரிசா தின்ன வேண்டியது, பருத்தனை படுத்து உறங்க வேண்டியது. அந்த நெய் இல்லனா ஒரே சண்டை போடுறாமா. அந்த நெய் இல்லடா ஆத்துக்காரு கோவம் வரும் பாருங்க. அப்படியே திருப்பி கொடுத்துட்டு வந்துருவாரு. அப்படியே தூக்கிறான். ஐயோ ஏண்டா அம்பி, புத்தி மண்டு, அதனால அப்படித்தான். ஆமா ஏண்டா தோப்படா மாதிரி சத்தம் கிடைச்ச பாத்தியா இல்லையா? உங்களை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருந்தேன் நானு. என் பெருமை என்ன மாதிரி சொல்லிட்டு. ஆமாண்ணா, உங்களை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருந்தேன். புள்ள பிறந்தானா இது மாதிரி புள்ள பிறக்கணும். பாத்தியல என் பேர அழகா எடுத்துட்டே இருக்கான். ஆமாண்ணா, நன்னா இருப்பா இப்படியே பேசிட்டே நான் ஓடி இருந்துட்டே இருப்பேன். அப்படியே ஆமா இப்படியே பஸ் பஸ் நின்னுட்டு இருக்கிறீங்களே, போன காரியம் என்ன ஆயிடுச்சு? நாளைக்கு தோப்படாங்க திதி வருதே இல்லையோ? நன்னா முடிச்சிருது. மாட்டு பொண்ணு புள்ளாண்டா. அப்படியா? 2 பேரும் விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்துட்டீங்களா? சரி ஏண்டா பாத்தீங்க? அப்பா பாத்தியா? ஏண்டா நம்ம பசு மட்டும் யார் சொன்னோம்? பாத்துக்கோட கனுகுடி சேட்டா. உங்க தோப்படா திறமசாலி இல்லையோ? கனுகுடி சேட்டா அதெல்லாம் மொத்தமா வாங்கிட்டு வந்துட்டாரு. ஆத்துக்காரிக்கு தான் தெரியும். ஆமா இப்படியே பச பச நின்று இருக்கலே, எங்க அழைச்சிட்டு வந்தேன். நாளைக்கு என்ன திதி வருது இல்லையா? அரைச்சு குத்துறோம், வீடு படைக்கணும், எல்லாம் வெளியே இருக்குது இல்லையா? யாருக்கு என்னால செய்ய முடியாதுன்னா மறந்தே போயிட்டேன். என்னால ஒரு வேலை கூட செய்ய முடியாது. மாட்டு பொண்ணை கூட்டு வந்ததுமே நான் இந்த திதி ஞாபகம் வரல. அப்படியா? பாத்துக்கலாம் எப்படி வீட்டுல ஒட்டடை தொங்குது, போட்ட பாத்திரம் விளக்காது கிடக்குது, நெல்லு குத்தாது இருக்குது. ஐயோ ஐயோ என்ன இப்படி வேலை இருக்குது. போட்டு ஒரு பொம்பளை நம்ம வீட்டுல இருக்கிற மொத்த சோத்தை துண்டாமா. நானே பிள்ளைய அண்ணனுக்கு இத்தூட அரிசி போட்டு ஆக்கி வச்சிருக்கேன். சாப்பாடு சாப்பிடாதே பிள்ளைய எப்படி பாத்தீங்க? எலும்பு தோலுமா இருக்கிறா பாருங்க. ஒரு குட்டா சோறு தின்ற யாரு? என்ன இவளா? ஆமா. ஐயே என்ன அம்மா இந்த கொல்ல பொம்பளையா துடுகுதாங்க. ஐயோ என்ன இவன் என்ன பண்ணுவான்? ஐயோ என்ன உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? ஆளு கிடைக்கலடி, கொண்டு வந்துட்டேன். உனக்கு ஒத்தாசா இருப்பான். எல்லாம் பூஜை பார்த்தாலே பூஜை தாண்ட மாட்டேங்க. பூஜை பார்த்தா பூஜை தாண்ட மாட்டேன். அழு மூஞ்சி நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். உங்க சந்தோஷம் இருக்கு. எங்க நேரம் இலை வீட்டுல மாதிரி வாங்கிட்டே இருந்தா எங்க நிலைமை என்ன வருது? நீ எந்த வேலை செய்ய சொன்னாலும் அடுத்து செய்வாங்க. இவளை எவ்வளவு குத்துவாங்க? அந்த இவளை எவ்வளவு குத்துவாங்க? அந்த நம்ம ஆத்தல பணத்தை வச்சு கொட்டி கொடுத்துட்டேன். கொட்டி
சொல்லி கொடுத்துட்டேல. என்ன நோக்கு ஏன்னா இந்த உதவா கரைக்கு அப்புட்டு பணம் தேவையா? நோக்கு இருக்கிற கஷ்டத்தை பார்த்தா நான் கொடுத்தேன். யாருக்கு ஏன்னா, உனக்கு இருக்கிற கஷ்டம் மனசை தாங்கல, நம்ம சமாளிச்சுக்கலாம். நீ அடி வருது, கால் வீங்கி போச்சு, இப்பெல்லாம் வலிக்குது, எழுந்திருக்க முடியல, அதனால கஷ்டத்துக்காக பணத்தை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். என் கஷ்டத்துக்காக வாங்கிட்டு வந்து. ஆமா என்ன இவன் இருக்கிற உயரத்துக்கு ஏறி ஒட்டு அடிப்பாளா? எல்லாம் செய்வா, செய்யலாளா? பணம் கொடுத்திருக்கேன், செஞ்சுதான் ஆகணும், செய்ய வைக்கணும். செய்ய வைக்கணும், அவ்வளவுதானே. முதல்ல இன்னைக்கு இப்ப முதல்ல என்ன வேலை? இன்னைக்கு என்ன நாளைக்கு திதி கொடுக்கணும் இல்லையா? அதனால முதல்ல வந்து அரிசி குத்தணும். நீங்க இருக்கிற நெல்லு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுப்பேன். பொங்கல் வைக்கிறதுக்கு அரிசி குடி கொடுக்க சொல்லுவோம். இவன் எப்படி வேலை செய்யறான்னு பாத்துக்கிட்டு அடுத்த வேலை வாங்க. இவன் என்ன ஒழுங்கா வேலை செய்வான்னு பாத்துக்கிட்டு அடுத்த வேலை செய்வேன். கொட்டு 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 ஆயிட்டே இருக்கு. ஏழுமலவா இவன் நல்லா குத்துவானா? ஏண்டாப்பி ஆமா இருக்கிறத பார்த்தா இவன் வேலை செய்வான்னு தெரியல. இவ இருக்கிறதே உலக்க வயர்தான் இருக்குது. உலக்கைய பிடிப்பாளான்னு இல்ல குத்துவாளான்னு தெரியல எனக்கு. அப்பா மொத்த பணத்துக்கு பாழாயிட்டானப்பா. என்ன இவன் செய்வாளா? நாளைக்கு திதிக்கு எனக்கு அரிசி வந்துடுமா? அம்மா இத படா, நான் நெல்லு குத்துறேன், சிந்தாம தள்ளி விடணும். சரிம்மா ஆகட்டுமா? அரிசி அரிசி நுனியை உடையக்கூடாது. அம்மா காஞ்சி காமாட்சி அம்மா மதுரை வாழும் மீனாட்சி எங்க அப்பா கஷ்டப்பட்ட நெல் எல்லாம் விட்டு சோத்த தின்ற தள்ளுடா. நாளைக்கு திதி கொடுக்க வேண்டாம். தீட்டு பட்டுருது. என்ன பண்ணுவேன்? வலிக்குதும்மா. இங்க பாருங்க, திதி கொடுக்க வேண்டாம். தீட்டு பட்டுருது. நம்ம பணம் மொத்தம் போச்சுமா. ஐயோ என்ன கொட்டி கொட்டி கொடுத்தாலே இந்த குள்ளச்சிக்கு. இங்க பாருங்க, அது இருக்கட்டண்டி. அரிசி தீட்டு பட்டு போச்சு. எப்படி சோறு போடுறது? தனியா அரிசி தனியா. ஏடி ஏடி பூமி தனியோ அரிசி தனியோ தவிடு தனியோ.
முண்டு வாலி முண்டு வாலி ஆமா என்ன பண்ணிக்கிறீங்க குழந்தை என்ன பண்ணீங்க ஏட்டா அம்பி நாளைக்கு தெரியலையோ அதனால இங்க நெல்லு குத்தி நாங்க அரிசி தனியா உமி தனியா நொய் தனியா நோக்கு தனியா அப்படி பிரிச்சு சொல்லி இருக்கிறோம் அதனால குத்திட்டு இருக்கா அப்போனா குழந்தை குத்தியே நெல்லு தனியா கொட்டி கொடுத்துருக்கே படுத்துனாங்க இப்ப தனியா இருக்குது கல்லுமா பல்லு போச்சு கொட்டி கொட்டி கொடுத்த பாருங்க என்னையே இடிச்சுட்டே கொட்டி 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 என் பல்லு போச்சுமா புள்ளியாட்ட பல்லு போச்சா பாருங்கண்ணா அவனுக்கு சாவாது அவன் கெட்டானால கம்பெனி நானும் எவ்வளோ பாத்துக்கிறேன் அவன் கத்திங்கிறானே என்னமா படிக்க சொல்லு மொத்த முடிக்க சொல்லு ஏண்டா இது புள்ளச்சி கொட்டி கொட்டி கொடுத்தேலே பல்லே போச்சுமா பல்லே போயிடுச்ச பாருங்க கொடுத்திருக்கிறே ஏண்டா நல்லா பெருக்கு சுத்தமா சுத்தமா பெருக்கடா சுத்தமா பெருக்கடா ஏண்டா அவித்தம் சுத்தமா பெருக்கடா பெருக்கு ஏண்டா பாருங்க ஏண்டா என்னடா இது ஏண்டா என்ன இது ஏண்டா என்ன இது அடிக்காதீங்க மாமி ஏண்டா அடிக்காதீங்க ஒரு பெருக்கு தெரிஞ்ச சுத்தமா உனக்கு இர மாமி இதுவா சொல்லி கொடுங்க இதுவா சொல்லி கொடுங்க பாத்தீங்களா எப்படி ஒரு மாட்டு சுத்தத்துக்கு பாத்தீங்க நம்ம துண்டு வாங்கிக்கிறேன் நம்மளே அடிக்கிறாம்மா இல்ல மாமி நான் கை வச்சு அடி போய் சொல்லுங்க ஏண்டா ஐயோ புள்ளையாண்டவள கை வச்சிருக்கேடா சாமி என் மகன் அடிக்காதீங்க சாமி என் மகன் அடிக்காதீங்க நடக்குது பெருசா போறான் எவ்வளவு அடிக்காதீங்க அடிக்காதீங்க கம்முனியா பொழந்து போடுவேன் நீ ஏண்டா என்ன பண்ணு ஏண்டா புள்ளையட என்ன பண்ண கம்முனியா வந்து சும்மா விட்டு ஆட்டுங்க என்னடா 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 கருப்பா ஒண்ணு வச்சுக்கிறேன் நட்ட வச்சுக்கிறேன் ஏண்டா அது என்ன நமக்கு தெரியாது என்னது அதுதான் இப்படி பிடிமாடத்துக்கு வச்சிருக்கிறான் அவன் ஆமா இவன் வேற சுப்புறது கிடையாது அதை மட்டும் கையில வச்சுட்டே இருப்பான் அதான் புடிச்சுனே இருப்பான் போல அப்படி வா ஆட்பட்டு கொட்டுவா எப்போ எல்லாம் திறனுக்கு பிறந்ததுங்க மூஞ்சி பாரு எப்படி செடி வருது காட்டுக்கு போகணும் முல்லை மாவிலை தர்பை இதெல்லாம் பறிச்சுட்டு வரணும் அதனால இந்த ஆத்து பிள்ளை அசலாத்த பிள்ளை வந்திருக்காங்க உன் பிள்ளை அனுப்பணும் போய் பிள்ளையோட கூட்டுவான்
என்னுடைய குழந்தை சின்ன சிறியவன் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது சாமி. காரணம் என்னவென்றால் அவனுக்கு தெரியாது சாமி. ஆமா சாமி. அவனுக்கா தெரியாது? காட்டுக்கு போனா அவனை சத்தா போடுவான். சாமி அம்மா சாமி என்னுடைய மகள் சின்ன சிறிய பாலகன் சாமி. என் மகன் போன செத்தா போடுவது சொல்லியே. ஐயா சாமி மயலை சொல் மயலை சொல் வாரவில்லை. என் மகன் கொல்லோ விடவும் இல்லை. தலைமுள்ளு குடியில் யானை தனி பாம்பு மிகுந்த காட்டி 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 பறிவுடன் அனுப்புவீரே சுவாமி சுவாமி. உனக்கு தடுப்பு வேணும். நான் போயிட்டு வரேன் சாமி. நான் போயிட்டு வரேன் சாமி. அம்மா ஏண்டா அவ போலதான் சின்னஞ்சிறு குழந்தையா? அப்ப நாங்களா யாருமா? அப்படி இப்படி வந்து குத்துக்காட்டுற பாருங்க நம்ம பிள்ளையாண்டானே. அசராத்த பிள்ளைண்டாலும் போல சின்ன குழந்தையா அது கூட அடிச்சு வச்சா என்ன? ஆமா இவா அசராத்த பிள்ளைங்கெல்லாம் போது உன் பிள்ளைண்டானு ஒன்னும் ஆகாது. தைரியமா வீட்டுல ஆத்துல அவ்வளவு வேலை இருக்கு, நீ செய்யணும். அவனை கூட அனுப்பி வச்சாதான் நல்லது. சாமி வேண்டாம் சாமி, வார்த்தை கேளுங்க சாமி. அம்மா அனுப்ப முடியாது வேண்டாம் அம்மா, நான் சென்று வருகிறேன் அம்மா. தர்மை நான் கொழுந்து வருகிறேன் அம்மா. ராஜா அம்மா இந்த சாமி கூட பார்த்தேனா உன்னுடைய மகன் பல செத்தா கூட சொன்னாரு. இந்த பாய் மனித எப்படிதான் தாங்க ராஜா? தாய்க்கும் பிள்ளைக்கு என்ன, தாய்க்கும் பிள்ளைக்கும் என்ன சம்பந்தம் இல்லையாம் இங்கே. நாய்க்கு நடத்தார் போல் நஷ்டமாச்சது ராஜா. சொல் கேட்டி ஏக்கும் பிராமணன் சொல் கேட்டி நீ எடுத்து பிடித்து வந்து எனக்கு வாய்ப்பறியன் என்றால் நீ வனமலை சென்று வாடா. சாமி என் பிள்ளை காட்சிக்கு போனோம். என் பிள்ளைய நான் விட்டுட்டு வரேங்க. நீங்கள் புறப்பட்டுக்கிறாங்க. கூட்டிட்டு வாங்க. அம்மா அம்மா நான் போயிட்டு வரேம்மா. நான் போய் தர்மை கொழுந்து வரேம்மா. அனுப்புங்க, நாங்க போய் பத்திரமா குழந்தை தருவோம். என்னுடைய மகனுக்கு ஒன்றுமே தெரியாது ஐயா. சின்ன சின்ன பாலகன் ஐயா. அவனுக்கு இந்த வழியை போல எந்த வழி வருவது தெரியாது ஐயா. உங்களதே நம்பி விட்டுட்டு போறேன். அம்மா
யோகி காணகத்துக்கு போறானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் போயிட்டு வரேம்மா, நீங்க அழாதீங்கம்மா, நீங்க அழாதீங்கம்மா. அம்மா ராஜா பாலா என்ன காலம் வந்ததோடா அம்மா தாயே வினாய் தயங்கி அழலாச்சே என்னுடைய மகன் உங்களோட படிக்கிறீங்க என்னுடைய மகனை பத்திரமா பார்த்துக்கோ மைந்தர்களே மைந்தர்களே என் பாலகனோ அது காதகமாய் நம் எதிரே காட்டி வரும் சகுனம் பாலகா வேதனைகள் எது வருமோ வேதனைகள் எது வருமோ வேகுதங்கள் உள்ளமையோ அது காதகமாய் நம் எதிரே காட்டி வரும் சகுனம் பாரா உன்னை காட்சிக்கு அனுப்ப நினைச்சா ஆகாத சகஜம் எனக்கு வருதுடா உன்னை எப்படி நான் அனுப்ப போறேன் ராஜா நிதி தேவி உணர்ந்த
அம்மா. அதனால் நடப்பாது நடந்துட்டோம் அம்மா. நான் போயிட்டு வரேன். நான் போயிட்டு வரேன். நான் போயிட்டு வரேன். பாரு நீ என் குடியிரு நீ வானான்னு தடுப்பி நீ கொல்ல மாட்டேன்னா குழந்தை நீ எங்கள் அம்மா வரும்போது அழுது நினைச்சாங்க நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் தடுப்பி கொண்டு வந்து கொடுக்குறோம் நீ கொஞ்சம் எடுத்துட்டு போப்பா நீ சாம்பா நீ ஐயா நீங்கள் தான் பறித்து கொடுத்தீர் என்று தெரிந்தால் சுவாமி என்னை அடிப்பார் ஐயா. என்னை மட்டுமல்ல என் தாயும் அடிப்பார்கள். அந்த பாவம் என்னம் ஐயா. நானே சென்று தர்பையை அறுத்து வருகிறேன் ஐயா. அறுத்து வருகிறேன். நீங்க கூட்டாங்கிறீங்க 1000 வந்து எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்றீங்க. அவன் கூட்டாலும் வாங்கி சாப்பிட்றீங்க. இவன் கூட்டாலும் வாங்கி சொல்றான் பத்தியா. அதெல்லாம் கிடையாது. நான் என் உழைப்பில் தான் அறுப்பேன்னு சொல்றான் பத்தியா. அவன் தாண்டா ஒழுக்கமானவன். தெரிஞ்சுக்கிங்கடா டேய். இந்த மாதிரி திருந்துக்கிறேன் நீங்க ஐயா. எப்பா தர்பை எந்த திசையில் ஐயா இருக்கின்றது அந்த திசையை சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு திசை போகணும். ஏன்னா ஆளு கொஞ்சம் தருவோம். நீ இங்கே இந்த ஆலமட்டாட்டிலே உட்காந்து நாங்க ஆளுக்கு ஒரு திசையா போய் நாங்க கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறோம். ஐயா ஐயா வேண்டாம் ஐயா வேண்டாம் ஐயா. இது அத்தனையும் சுவாமிக்கு தெரிந்தால் எங்களுக்கும் நிபந்தனை என் தாய்க்கும் சொல்லையா. அந்த சொல்லுக்கு நான் ஆளாக கூடாது ஐயா. உத்தமனுக்கு பிறந்தவன் தெரிஞ்ச அவங்களுக்கு ஏன் சொல்ல. ஏன்னா அடுத்தவங்களுக்கு உழைப்புல வாழக்கூடாது. அவன் உழைப்பே நான் வாழறேன் தேவையில்லைன்னு பாரு. இந்த ஆலமரங்குதா அந்த ஆலமரத்துக்கு பக்கத்துல தரிப்பு இருக்குது. ஆனா பார்த்து போனாங்க. நீ சின்ன பையன் பயமா இருக்குது விட்டு போறதுக்கு. ஏதான் இந்த பக்கம் நாங்க தென் திசை போறோம். நீ எங்கடா வடக்கு திசை போறியா? நீ மேற்கு போறியா? நீ கிழக்க போப்பா. அப்படியா? நான் போயிட்டு வரேன் ஐயா. போயிட்டு இந்த ஆலமரத்தானே வந்துடணும் ஐயா. அப்பா யாருக்கு சென்றாலும் இங்க வந்து விட வேண்டும். நான் வந்து விடுகிறேன் ஐயா. வந்து விடுகிறேன். அம்மா வரும்போது அழுது காமிச்சாங்க. மனுஷன் ஒண்ணும் சரி இல்லை. நான் சொன்னது பெற்று நாங்க பெற்று தரேன் தடுப்பீங்க. நீ மான வேண்டாம் ஐயா வேண்டாம் ஐயா. நல்ல பொருள் பண்ணியா. நான் பத்திரம் நான் போயிட்டு வரேன் ஐயா. இந்த ஆலமரத்தனை வந்து ஐயா. ஆளு கொஞ்சம் சேர்ப்பாங்க. ஆளு கொஞ்சம் எடுத்தாங்க. இங்க ஆலமரத்தானே வந்துருங்க. வாங்க வாங்க வாங்க. அம்மா அம்மா உன் மகன் காண வந்திருக்கின்றேன் அம்மா.
ஏனென்றால் நீங்கள் ஓர் துன்பப்படுகின்றீர். அந்த துன்பத்தை போக்க நான் தர்பை கொண்டு வந்தால் மகன் வந்து விட்டான், தர்பை அறுத்து கொண்டு அனைவருமே சந்தோஷப்படுவார்கள். அம்மா, தர்பை எங்க இருக்கின்றது? தர்பை எங்கே? தர்பை எங்கே? ஆமா, அதோ தர்பை. தர்பை பார்த்து விட்டேன். இந்த தர்பையை கொடுத்து கண்டு சென்றார். சுவாமியோ நல்ல முறையில் வளர்ப்பார். இருந்தாலும் அம்மா, அம்மா